அது பக்கவாதம் தாக்கிய பிறகு தொடர்ந்து நல்லா டைப் பண்ண முடியாது. விரல் எழுத்து சரியாக வர்றதால டைப் பண்ண முடியல, கையெழுத்துன்னு போட முடியல. ஸோ என்னால் எதையும் எழுத முடியல. முக்கியமான செய்திகளை வந்து வீடியோவாக தான் சொல்லி பதிவு பண்ண முடியுது, வேறு வழி கிடையாது. ஒரு அனுபவம் ஒன்று. ஏறக்குறைய 10 வருடம் வரைக்கும் நாங்கள் வந்து தினமணி பேப்பர் வாங்கியிருக்கோம், தமிழில் தினமணி. என் பொண்ணு 10th படிக்கிறப்போ டவுன்ஷிப்பில் தினத்தந்தி அப்பப்போ எடுத்து வச்சு படிப்பாங்க. அப்போ தினமலரில் ஒரு கட்டுரை ஒன்று வந்து, இன்சுவைன்னு ஒரு பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர். அவங்க இன்சுவை, அவங்களுடைய அண்ணன் வந்து திருப்புகழ், இன்சுவைன்னு ரெண்டு பேர் கலெக்டர் இருந்தாங்க. இவங்க இப்போ கல்லூரி பேராசிரியர். அவங்க ஒரு கட்டுரை ஒன்று எழுதினாங்க, தினமணியில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினாங்க. பள்ளி மாணவிகள் இப்படி படிக்கிறது சொல்லி மேடம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை பொண்ணு படித்தது. அப்போ அது நல்லா இருக்குப்பா இது அப்படின்னு. நல்லா இருக்குன்னு சொல்கிறது இல்லையா, அவங்களுக்கு லெட்டர் ஒன்று எழுதுமா, தினமணி ஆஃபீஸுக்கு அனுப்பு, அந்த லெட்டர் அனுப்பு, பதில் சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லி அந்த கட்டுரையை பற்றி விமர்சனம் பண்ணி, கட்டுரை நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பொண்ணு ஒரு டைப் தமிழில் எழுதி அதை போஸ்டரில் போட்டு விட்டோம். அந்த தினமணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கட்டுரை அப்படியே அவங்க அந்த கட்டுரை எழுதின ஈச்சுவை மேடத்துக்கு இந்த அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க. அவரை ஒரு நாள் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோம். ஃபோன் பண்ணாங்க, மாதிரி நான் இன்சுவை பேசுகிறேன், இந்த அந்த கவிதை எழுதின பொண்ணு எங்கே இருக்குது, நான் பிற என் பொண்ணுகிட்ட அடிக்கடி பேச ஆரம்பித்தாங்க. எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், அடிக்கடி என்கரேஜ் பண்ணுவாங்க, பேச ஆரம்பித்தாங்க. பேசி போய் அடிக்கடி பேசுவாங்க. அப்புறம் ஒரு காலம் 12th வரப்போ, 12ங்கிறப்போ உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆளால் டென்ஷன் ஆகும். நான் சொல்கிறதெல்லாம் என் பொண்ணுக்கு சில விஷயங்களை கேட்காது, ஏற்று பேசுவாங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், நாம் சொல்லிட்டு நம்ம பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிறப்போ நேராக இன்சுவை மேடத்துக்கு ஃபோன் பண்ணுவேன். அம்மா இன்றைக்கி மாதிரி இப்படி பண்ணிருந்து இப்படி சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு கேட்க மாட்டேருந்து, நீங்கள் சொன்னால் கேட்கும், இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டில் தான் இருக்கும், 5 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி சரி வேறு எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டு என்னுடைய குறையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிடுங்கம்மா அப்படின்னா. அதெல்லாம் சிறிய மாதிரி இருக்கு இல்லையா, உண்மைதான். இதே மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் படிக்கிற மெத்தடோ எழுதுகிற மெத்தட் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அதை மேடம் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஜெர்னி எடுக்கும். ஜெர்னிக்கு ஆச்சரியம், எப்படி கரெக்டாக நான் வீட்டுக்கு மட்டும் ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுவோம். அப்புறம் வண்டி சொல்லுவாங்க, இப்படி படிவோம் அப்படி படிவான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக படித்து பாஸ் பண்ணாங்க. 1168 எடுத்தாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கியாச்சு. அப்போது சென்னைக்கு போகிறப்போ அவங்க சென்னையில் இருந்தாங்க. பேராசிரியர் இன்சுவை மேடம் வந்து மெட்ராஸில் குரோமேட்டில் தான் இருந்தாங்க. மெட்ராஸ்லேருந்து வந்து வரப்போ நானும் பொண்ணு நேரம் குரோமேட் போயிட்டு அம்மா பார்த்து ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அதே மாதிரி என் பொண்ணை இப்போ எம்பிபிஎஸ் முடித்து எம்டி படிக்கிறப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ திருமணத்துக்கு நீங்கள் அவசியம் வரணும்னு சொல்லி இன்சுவை மேடத்துக்கு தகவல் கொடுத்துருந்தேன். குடும்பத்தோடு வந்துருந்தாங்க. குடும்பத்தோடு தான் நெய்வேலி கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு தான் போனாங்க. தொடர்ந்து நான் அது சில பழைய மாதிரி திரும்ப அடிக்கடி பேச முடியல. பொண்ணு எம்டி போனது கூட அவங்களுக்கு தெரியும், எம்டி போயிடுச்சு, அடுத்த பொண்ணு ஆடிட்டு திரும்ப குடும்பத்தை பற்றி அவங்கள்ட்ட பேச முடியாத அளவுக்கு அவங்களும் பிஸியாக தான், நாங்களும் பிஸியாக இருந்தோம். இப்போ நம்பர் கூட மிஸ் பண்ணிட்டேன். நான் அவங்க அண்ணன் இன்னும் குறைப்பட்டு தான் இருப்பாங்க. அதான் ஒரு தினமணி பேப்பரை வச்சு வந்து கிடைச்ச உறவு தான். ஒரு 2 கலெக்டருக்கு குடும்பத்தில், இந்த கலெக்டர் உருவான குடும்பத்தில் போய் நம்ம வந்து பேச முடிஞ்சது, பழக முடிஞ்சது. இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு தமிழில் பேப்பர் படித்ததால் ஏற்படக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் சாதிக்கணும்னு நினச்செல்லாம் வந்து என்னால் முடியல கூட இன்னொருத்தர் பயன்படுத்தி செய்ய காரணம்னா இந்த கல்வி அறிவு தான் காரணம், முக்கியமான காரணம். எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு பதிவாக போட்டிருக்கேன், பார்ப்போம்.